வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, டைம் ஆகுது இல்ல. இங்க வா. இந்தமா, இங்க வாடா. இந்த பொட்டியெல்லாம் கொண்டு போய் நீ வண்டியில வை. வாமா. பாட்டி, அம்மா எங்க? அம்மா இங்க தானே இருந்தா. நீ என்ன அவட்ட சொல்லிக்கலையா? இல்லையே. காஞ்சனா, காஞ்சனா அவங்க ரூம்ல இருக்காங்களோ? அம்மா, அம்மா, ஏமா படுத்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா. காஞ்சனா, அவன் பாம்பே கிளம்பிட்டு இருக்கான். உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கான். சொல்லேன்டா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சொல்லியாச்சுல்ல, வா கிளம்பு. அம்மா, உங்க உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணும் இல்ல. அப்போ எதுக்குமா படுத்திருக்கீங்க? லேசா தலைவலிக்குது. தலைவலியா? என்னமா இது? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாங்க. நீங்க தலைவலிக்கா யாராவது ஹாஸ்பிடல் போவாங்களா? ஏர்போர்ட் கிளம்புற சமயத்துல ஹாஸ்பிடல் அது இதுன்னு பெருசுப்படுத்திட்டு முதல்ல கிளம்பிடா. இல்ல பாட்டி, அம்மாவை எந்த நிலைமை? என்னடா பெரிய அம்மா அம்மான்னு? உனக்கு மட்டும்தான் அம்மாவா? அனு, அஞ்சலி, அர்ஜுன் எல்லாருக்கும் தான் அம்மா. அதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு அம்மா. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. இல்ல பாட்டி. ஏய், கவலைப்படாம கிளம்பு. நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. வாடா, ஃளைட்டுக்கு டைம் ஆகுது இல்ல. பாட்டி 1 செகண்ட். அம்மா, நான் போயிட்டு வரேன். வாடா அண்ணா, வா. வாடா பாட்டி, வா. டைம் ஆயிடுச்சுல, அதான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டுல, அப்புறம் என்ன? வா. இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே, எல்லா பெட்டியும் நானே தூக்குறேன். என் அன்னிக்கா இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? டிரைவர், அந்த வண்டி முன்னாடி வைங்க. முன்னாடி தொங்க போட்டே போகாத. போறது சந்தோஷமா இருக்கும். பாபேல் போய் இறங்குறேன். அவர்கிட்ட சொல்லிருக்கேன், முதல்ல அவளை மகாலட்சுமி கோயிலுக்கு அழைச்சிட்டு போனோம். அப்புறம் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போய் என்ன கியூல நின்று தரிசனம் பண்ணிட்டு வரணும். என்ன முடிச்சு முடிச்சு நிக்கிற? என்ன யோசிக்கிற? அவங்க அம்மாவள நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் she'll be all right. நீ கிளம்புடா. ஏய், கிளம்புடா. பையா கூட்டிட்டு அந்தேரிக்கு போங்க. சூப்பரா ஷாப்பிங் பண்ணலாங்க. இவங்க இப்பதான் லிஸ்ட் கொடுத்தாங்க. அடுத்து மறந்துறீங்க, ஏதோ எனக்கும் வாங்கிட்டு வாங்க. ஏன் என்ன மாத்திரம் மறக்கலாமா? எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா.
தேங்க்ஸ். காஞ்சனா, என் மகன் போயிட்டான், என்ன மறந்துட்டா. நான் உயிரையே வச்சிருந்த ஆதி என்னை விட்டு போயிட்டான். ஐயோ எங்க போயிட்டான்? போயிட்டான் போயிட்டான் பைத்தி மாதிரி உளற. பாம்பேக்கு தானே போயிருக்கான். உங்களுக்கு வேணா அவன் ஊருக்கு போறதா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் என்னை விட்டு போயிட்டான். அந்த படுபாவி உஷா ஏதோ சதி பண்ணி என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாமா. உளராத காஞ்சனா, உஷா ஆதியோட பொண்டாட்டி. உனக்கு எந்த அளவுக்கு ஆதி மேல உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உஷாவுக்கும் இருக்கு. அந்த உரிமையை நீ மறுக்க முடியாது. உரிமையா? என்ன உரிமை? என்னைக்கு வந்தவாவ? நான் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள ஆதி. எல்லாரும் 10 மாசம் சுமந்துதான் புள்ளைய பெக்கறாங்க, புரிஞ்சுதா? எல்லாரும் புள்ளைய பெத்திருக்கலாம், ஆனா ஆதி நான் தவம் இருந்து பெத்த புள்ள. நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத என் புள்ள இன்னைக்கு எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்றான். ஊருக்கு போயிட்டான்ல. இல்ல இல்ல, என்ன விட்டுட்டு போயிட்டான். உளராத காஞ்சனா, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனா. நீ சரின்னு தானே சொன்ன. சொன்னது என் வாய்மா, என் மனசு இல்ல. என்னோட ஆதி என் மனச புரிஞ்சுக்கிட்டவனாச்சேன்னு நினைச்சேன், நம்பின. இத்தனை நாள் அப்படிதான் இருந்த. இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டான், என்னையே விட்டுட்டு போயிட்டான். என் மகன் என்ன விட்டுட்டு போயிட்டா. லக்கேஜ் உள்ள எடுத்து வந்துரு. எனக்கு ஆதிய பார்க்கணுமா? ஆதிய வர சொல்லு. அம்மா. ஆதி. அம்மா. ஏய் ஆதி, என்னடா அது? அம்மா, அம்மா நான் போலமா. என்னடா? உங்க வாய் போன்னு சொன்னாலும் உங்க மனசு சரியில்லைன்னு எனக்கு தெரியுமா, அதனால நான் போலமா. அம்மா, நான் உங்களை சரியா தானே புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் எதுவும் தப்பு பண்ணலமா. என் மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சு, அதனால நான் போலமா. நான் பண்ணது கரெக்ட் தானமா? நீ ஏன் புள்ளடா, நீ கரெக்டா தான் பண்ணுவ. ஐயோ பாவி, உன் புள்ள கரெக்டா பண்ணலடி. அவன் பண்ணிருக்கிறது எல்லாமே தப்புடி. என்ன பாட்டி தப்பு? போனவன் பாதியில திரும்பி வந்திருக்கே, அறிவுபட்டவனே. உனக்கு மூளை இருக்காடா? பாட்டி ப்ளீஸ், நான் பண்ணது கரெக்ட் தான். ஐயோ பேசாதே, முதல்ல இங்க வா. பாட்டி ப்ளீஸ் ஸ்டாப் இட். பாட்டி ஜஸ்ட் ஸ்டாப் இட். சொன்னா கேளு, இங்க வா. சாரி பாட்டி. டேய், நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கேன், நீ மட்டும் பாட்டி போயிட்டு just இருந்தா leave it, என்ன okay? Just leave this topic now. நான் I don't want to சொன்னா listen கேளு. anything. நீ பண்றதெல்லாம் தப்பு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆதி என் புள்ளடி.
என்னங்க சதீஷ் எங்க? மாமா அவர் வரலையா மாமா? அப்பா அண்ணன் எங்கப்பா? என்னங்க பேசாம இருக்கீங்க? எங்க சதீஷ்? அது வந்து சாரதா, என்ன இழுத்துட்டு இருக்கீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மாமா எங்க மாமா அவரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கேக்குறால, அவளுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை சாரதா, பார்ட்னர்ஸ்லாம் முதல்ல புறப்பட்டு வந்துட்டாங்க. பிஸ்னஸ் நல்ல விதமாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம ஷேர் 40 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. பணம் எல்லாம் கெடுக்குது, விடுங்க. என் புள்ள எங்க? டென்ஷன் ஆகாமல் கேளு சாரதா. சதீஷும் நம்ம பார்ட்னரோட தம்பியும் ராத்திரி புறப்பட்டு வரலான்னு வந்திருக்காங்க. இவங்க வர்றப்போ ஊர் ஜனங்க சுற்றி வளைச்சிட்டாங்களா? சதீஷ் மட்டும் மாட்டிக்கிட்டானா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என் புள்ள மாட்டிக்கிட்டானா? அது ஏதாவது முயற்சி பண்ணி நாம என்னத்த முயற்சி பண்ணி? ஐயோ, அந்த ஊர் ஜனங்க பூரா என் புள்ளைய கொன்னே போட்டிருப்பாங்களே. கவலைப்படாத சாரதா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். எங்கட மாமா போய் பார்த்துட்டு வருவீங்க? ஊரை ஏமாத்திட்டு அவர் தனியா கிளம்பும் போது மடக்கி இருக்காங்க. அவரால எப்படி வர முடியும்? கடவுளே, நான் எவ்வளவோ சொல்லி அவர் அனுப்பிச்சாங்கல்ல, இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. என்னங்க நீங்க பெத்த பிள்ளை இப்படி பலி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே. சாரதா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்த பொறுமையா இருக்க சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? அம்மா, டேய் சதீஷ், 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 என்னடா ஆச்சு? உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கு. என்னப்பா சதீஷ், இந்த கோலத்துல வந்திருக்கிய, என்னப்பா ஆச்சு? உயிரோட வந்தனேன்னு சந்தோஷப்படுங்கம்மா. டேய் நீ தனியா மாட்டிக்கிட்டதா சொன்னாங்களேடா, எப்படா தப்பிச்சு வந்த? ஆக்சுவலி என்ன பிடிச்சிட்டாங்கப்பா. பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போயிருந்தாங்க. அது பழைய பில்டிங்ன்றதுனால ஜன்னலை உடைச்சு ஓடி வந்துட்டேன்ப்பா. சபாஷா, என்னடே பாத்தியா, என்னமோ ஊரை கூட்ட மாதிரி ஓலை விட்டு இப்ப எப்படி தப்பிச்சு வந்திருக்கான் பாரு. எனக்கு தெரியும்டி, இவ என் பையன். என்ன சோதனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வெற்றியோட திரும்பி வருவான்டி. இதுல உங்களுக்கு பெருமையா? என் புள்ள காயத்தோட தப்பிச்சு வந்திருக்கான். முகம் பூரா காயமா இருக்கு. இத பார்த்து பதறாம நீங்க என்னமோ பெருவாடிச்சிட்டு இருக்கீங்களே. இதுல என்னடி இருக்கு? யுத்தத்துக்கு போனா காயம் பட்டு விழுப்புரோட திரும்பி வருது இல்ல? என் புள்ள அப்படித்தாண்டி வந்திருக்கான். சும்மாவா வந்திருக்கான்? 40 லட்சத்தோட வந்திருக்கான். இந்த காயம்லாம் 2 நாள் சரியா போடண்டி, சின்ன விஷயம். டே சதீஷ், என் சிங்க குட்டி, நான் இழந்த கௌரவத்தெல்லாம் நீ திருப்பிடுவடா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டே சதீஷ், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. வா, உனக்கு என் கையால சாப்பாடு போடுறேன், வா. ஏங்க, அவனுக்கு காயமா இருக்கு, அதுக்கு மருந்து எதுவும் போடாம சாப்பிட கூப்பிடுறீங்களே? காயம் என்னடி பெரிய காயம். இந்த காயமும் உடம்புலையும் சரியா போறதுக்கு எங்கிட்ட தண்ணி டானிக்கே இருக்கு. அதை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அவனுக்கும் நீங்க தண்ணி ஊத்தி கொடுக்க போறீங்களா? இத பார், இது அப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை. நீ உன் வாயை புத்திட்டு உள்ள போ. டேய் நீ வாடா, வா. நேரா வந்து இடிச்சிருதா? நீ பார்ப்பா, அடிக்கடி பண்ணிதான் பாரு. ஏப்பா காலே பூடிச்சுப்பா. நான் தான் குறுக்க வந்துட்டேன். தப்பு என் மேலதான், விடுங்கப்பா. ஏமா, உனக்கு கார்ல வந்தா கண்ணு தெரியாது? ஏமா என்னம்மா பாத்துனாக்குற, அவன் கால் பூடிச்சுங்கிற கம்முன்னு நிக்கிற. ஆமாப்பா, கால்ல நல்லா அடிபட்டுக்குதுப்பா. இனிமே வேற எப்படி வேலைக்கு போய் எப்படி சம்பாதிச்சு சாப்பிடுறது? அநியாயமா வண்டியை விட்டு இவர் காலை உடச்சிட்டானே. ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னது? என்ன சம்பந்தமா? ஆமா, என்ன சம்பந்தம்? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், என்ன தெனாவட்டா பேசுற? எங்களை தாண்டி இங்க இருந்து வண்டி எடுத்து கூட நீ ஆள் மேல வண்டியை விட்டு தெனாவட்டா வர பேசுற நீ? மாவள சின்ன பின்னமாயிடுவ. மரியாதையா 5000 ரூபாய் கொடுத்துட்டு தான் போற. எதுக்கு நான் பணம் தரணும்? அந்த சைக்கிள் காரரே சொல்றாரு தப்பு என் பேர்ல தான், நான் தான் குறுக்க வந்துட்டேன்னு.
இதுல நீங்க என்ன நடுவுல கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? என்னம்மா பொம்பளைன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுறா? இது எங்க ஏரியா. துட்டு தராம இங்க இருந்து நவர முடியாது, தெரிஞ்சுக்க. நகந்தா என்ன பண்ணுவ? கிழிச்சிருவியா? ஏய், இந்த உதாரணம் என்கிட்ட வச்சுக்காத. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். தாமா மரியாதையா துட்ட குத்துன்னு போயினேரு, இல்லைன்னா போலீஸு கோர்ட்னு நீ தான் அலையணும், புரியுதா? என்ன மிரட்டுறியா? வா வண்டியில ஏறு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எங்க வேணாலும் போக நான் ரெடி. வா வண்டியில ஏறு. ஏய் என்ன மிரட்டுற? நீ தானடா சொன்ன போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு. கொஞ்ச நேரத்துல போலீஸே இங்க வரும், அவங்க கிட்ட பேசு. சார் போனை கொடுங்க. யார்கிட்ட பேசணும்? கமிஷனர் கிட்டியா இல்ல எஸ்பி கிட்டியா? போட்டுமா? ஏமா எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ற? போன் பண்ணி தான் ஆகணும், போலீஸ் வந்து தான் ஆகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பொம்பளை படிச்சவ மாதிரி இருக்கா, கார்ல வரா, பயந்துருவான்னு நினைச்சீங்களா? மவன நான் உங்களை விட லோக்கலா இறங்க வேண்டா. கம்முனாட்டி பசங்களா, பெரிய ரவுடிங்களாடா நீங்க. ட்ரெயின்ல ஒண்ணு பார்க்காம நான் போக மாட்டேன். இந்த இடத்தை விட்டு போறதாவும் இல்ல, இவங்க ஏரியாவும் இல்ல. ஹலோ ஏய் தள்ளு ஹலோ. தள்ளு. கல கல தள்ளு. நர்ரா போடா டேய் போ. நில்லுங்கடா. டேய் நில்லுங்க, நில்லு. டேய் போலீஸ் வருவாங்க, நில்லு. இடியட்ஸ். டேய் நில்லு. பெரிய ரவுடிங்களா? என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ போமா, நான் போய்க்கிறேன். பணம் வாங்கிக்கிங்க. இல்லம்மா வேணாம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. நீங்க போய் உட்காருங்க சார். ராஸ்கல்ஸ். ஹலோ தொடர்ந்து வித்தியாசமான சந்தர்ப்பங்களே மீட் பண்றோம்ல? ஆமா. என்ன தோணுது? சரியான ராங்கிக்காரி ரவுடித்தனமா பிஹேவ் பண்றான்னு தோணுது இல்ல? இல்லைங்க, தேவைப்படுற சமயங்கள்ல இந்த மாதிரி நடந்துக்கணும். பொண்ணுன்னா கண்டிப்பா போல்னஸ் வேணுங்க. தேங்க்யூ. வரேங்க.